லெனின், சேலத்தை பார்த்தோம், உற்சாகம் கரைபுரல அங்க வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. புதுச்சேரியை பார்த்தோம், தலைநகர் சென்னையில லேசான மழையோட மக்கள் ஆர்வமோடு இருக்கிறதையும் பார்த்தோம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் லெனின்? திருச்சியில் மிக உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்பதற்காக நிறைய இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் மிகப்பெரிய போட்டி என்பது திருச்சி மாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி அண்ணா விளையாட்டு அந்த மாவட்ட விளையாட்டு மைதானம் இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டு மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாலையில் ரேஸ் போகக்கூடிய அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில வந்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. அதை தாண்டியும் நாம வந்து எப்படியாவது இந்த உற்சாகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேகமாக இருசக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடிய அந்த இளைஞர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல திருச்சி காவிரி ஆற்றினுடைய அந்த மேல சிந்தாமணிக்கும் பாம்பளச்சாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தில் வேகமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருசக்கர வாகனத்தில் பயணிக்கக்கூடிய அந்த இளைஞர்களையும் அவர்களை கட்டுப்படுத்தி மெதுவாக செல்ல வேண்டும் என்று அச்சுறுத்தக்கூடிய காவல்துறையினரையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திருச்சி மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்களில் அந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து மிக உற்சாகமாக திரைப்பட பாடல்களை அந்த இசை ஒலிக்கு ஏற்ப நடனம் ஆடிக்கொண்டு அந்த புத்தாண்டை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. அதே போல திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய மொராய் சிட்டி, அது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வடிவமைக்கப்பட்ட குடியிருப்பு வளாகம். அந்த வளாகத்திற்குள்ளே தற்போது வந்து அந்த இளைஞர்கள் மிக உற்சாகமாக திரைப்பட பாடல்களை பாடுவதும் அந்த பாடல்கள் இசைக்கும் போது அதற்கு ஏற்ப நடனம் ஆடுவதையும் நம்மால் காண முடிகிறது. இப்படி திருச்சி மாநகரம் முழுவதும் ஒரு உற்சாகத்தோடு இந்த புத்தாண்டை வரவேற்பதற்கான ஒரு பணியில் வந்து இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஒரு நகரமயமாக்கப்பட்ட ஒரு பகுதி அல்ல, ஒரு பாதி நகரமும் பாதி கிராம பகுதியும் இணைந்த ஒரு பகுதி. எனவே திருச்சி மாநகரம் முழுவதும் ஒரு கட்டுப்பாடோடு அந்த இளைஞர்கள் இந்த புத்தாண்டை வரவேற்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. வினேஷ், திருச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது விவரங்களுக்கு நன்றி லெனின். தற்போது புதுக்கோட்டையிலிருந்து நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைகிறார். முத்துப்பழம்பதி, தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கு. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு வைப் எப்படி இருக்கு? விக்னேஷ், நான் நிற்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை கோயில்பட்டியலோட ரிசார்ட். இந்த ரிசார்ட்ல பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் யுவதிகளும் புத்தாண்டு வந்து உற்சாகமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு வரவேற்று வர்றாங்க. அந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்கலாம். திரைப்பட பாடல்கள் இருக்கு. ஒவ்வொருவருமே அது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக சேர்ந்தும் ஒரு நடனத்தை வெளிப்படுத்தி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வர்றாங்க. புத்தாண்டை வந்து புதிய உற்சாகத்தோட வரவேற்காம ஆயத்தமாகி வர்றாங்க. அந்த காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூர் காட்டுறாரு. இளைஞர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு புத்தாண்டை வந்து அவங்க கொண்டாடிட்டு வர்றாங்க. இன்னும் புத்தாண்டு தொடங்குவதற்கு சில நிமிடங்களே உள்ள நிலையில மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போட ஒரு உற்சாகத்தோட வரவேற்று வர்றாங்க. இங்க கூட ஒரு பெண் இருக்காங்க, கேட்போம். இந்த புத்தாண்டை என்ன மாதிரி ஒரு கொண்டாட்டத்தோட வரவேற்குங்க? இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது? இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிளாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ a very happy new year. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்ல விஷயமா இந்த இயர் அமையணும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். Thank you. எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருக்கீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு? இப்போ இங்க நடனம் ஆடுறது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு? இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல கூடி 2026 நல்லா இருந்தா நல்லா இருக்கும். 2025 ஸ்மூத்தா போடுச்சு. 26 இது மாதிரி ஸ்மூத்தா வைப்பா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷத்தை கொடுத்திருக்கு? இப்போ நடனம் ஆடும்போது எவ்வளவு உற்சாகம் உங்களுக்கு ஏற்படுது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு இங்க நிறைய பேர் தெரியாது, பட் நிறைய குரூப்போட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2026 ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. விக்னேஷ், இந்த புத்தாண்டு வந்து மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கும் வகையில புதுக்கோட்டையில் உள்ள இந்த ரிசார்ட்ல ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வர்றாங்க. இப்ப இந்த இடம் மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் பல்வேறு இடங்களிலேயே வந்து புத்தாண்டை வரவேற்க மக்கள் ஆயத்தமாகி வர்றாங்க. குறிப்பா புதுக்கோட்டை அந்த பெரிய தேவாலயம், அதே போல நகரில் உள்ள முக்கியமான விடுதிகள்லையும் வந்து இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொடர்ந்துட்டு வருது. விக்னேஷ்,
புத்தாண்டை ஒன்று கூடி உற்சாகமாக வரவேற்பது ஒரு தனி அலாதி தான் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.